Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6 ஓட 10th chapter mensuration பார்க்க போறோம். Exercise number 10.1 first sum, find the perimeter of each of the following. Perimeter அப்படினா சுற்றளவு சொல்வாங்க. இங்க கொடுக்கிற shapes ஓட sides எல்லாமே count பண்ணா நமக்கு perimeter கிடைச்சிடும். இப்போ A sum 4 plus 2 plus 5 plus 1. So நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 6. So 12. So first answer வந்து 12 cm. இப்போ B sum பார்க்கலாம். So இங்கே வந்து sides எல்லாமே நீங்க count பண்ணணும். So 35, 23, 35, 40. இப்போ நம்ம count பண்ணனா we get the answer 13 plus 1, 4, 6, 10, 13. So இதோட answer 133 centimeter. C sum பாருங்க. இங்க வந்து எல்லாமே வந்து 15 தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம் 15 into 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 5 4s are 20, 2 4 1s are 4 6. So 60 centimeter. இப்போ D sum பாருங்க. இது வந்து ஒரு pentagon 5 sides இருக்கும். So எல்லா sidesமே you have 4 centimeter. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஷார்ட்டா வந்து 4 into 5. That means 20 centimeter. இப்போ வந்து E sum பாருங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லா வந்து டெசிமல் வேல்யூ இருக்கு. and இது ஃபுல்லா வந்து ஹோல் நம்பர் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டெசிமல் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2.5 2.5 and 0.5 0.5. So நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 5 4 20 2 and 2 plus 2 4 4 plus 2 6. So 6.0. இங்க whole number பாருங்க. இங்க 1 இங்க 4 plus 4 8. So 8 plus 1 9. So இங்க 9. 6 plus 9 15. So இது E ஓட ஆன்சர் வந்து 15 centimeter. F sum பாத்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து ஒரு L மாதிரி இருக்கா. இப்போ 4L வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. So first option நீங்க வந்து everything நீங்க பாத்தீங்கன்னா இப்போ 4 plus 1 plus 3 plus 2 அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போலாம். and இன்னொரு ஈஸி மெத்தட் நான் சொல்லி தரேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த 4L ல ஒரு L மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க. So ஒரு L ஓட வேல்யூ என்ன வருது 4 plus 1 5 5 plus 1 8 8 plus 2 10 10 plus 3 13. So ஒரு L வந்து 13. இப்போ மொத்தம் எத்தனை L இருக்கு 4L இருக்கு. So 13 into 4 3 4s are 12 balance 1 4 1s are 4 5. So 52 centimeter. Second sum, the lid of a rectangular box of size 40 centimeter by 10 centimeter is sealed around with tape. What is the length of the tape required? ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு இந்த சைட்ஸ் ஃபுல்லாவே வந்து சீல் பண்ணிருக்காங்க. அதாவது டேப் போட்டிருக்காங்க இந்த சைட்ஸ் எல்லாமே. சோ அந்த டேப்போட லென்த் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். First வந்து total length of the tape required is equal to perimeter of the rectangular lid. So perimeter நான் என்ன சொல்லிருக்கேன் சுற்றளவு சொல்லிருக்கேன். So அந்த லிட்டோட அந்த மூடியோட பெரிமீட்டர் சுற்றளவு எடுத்துட்டோம்னா நமக்கு ஈஸியா டேப்போட சைஸோ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே சைஸ்ல தான் இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்குலர் லிட்னா பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா வந்து 2 into L plus B. இப்போ லென்த் என்ன கொடுத்திருக்காங்க 40. So 40 ஆட் பண்ணிக்கோங்க. and breadth எவ்வளவு 10. இப்போ 40 plus 10 வந்து 50 ஆயிடும். So 2 into 50 100 centimeter. So அந்த டேப்போட அளவு வந்து 100 centimeter. இப்போ third sum, a tabletop measures 2 meter 25 centimeter by 1 meter 50 centimeter. What is the perimeter of the tabletop? இப்போ ஒரு tabletop ஓட measurement வந்து 2 meter 25 centimeter and 1 meter 50 centimeter. And what is the perimeter of the tabletop? இப்போ first given measurements எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். length வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க and breadth எழுதிக்கலாம் 1 meter 50 centimeter. formula apply பண்ணிக்கலாம். perimeter of the tabletop, that is rectangle, 2 into L plus B.
So 2 into 2 meter 25 centimeter and 1 meter 50 centimeter. இப்போ ரெண்டுமே இது ஆட் பண்ணிக்கலாம். 3 meter 75 centimeter, that means 3.75 meter மாறிடும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 2 into 3.75 meter. So இது டபுளா பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 5s are 10, balance 1. 2 7s are 14, 15, balance 1. And 2 3s are 6, 7. So 7.50 meter or 7.5 meter. Fourth sum. What is the length of the wooden strip required to frame a photograph of length and breadth 32 cm and 21 cm respectively? So respectively பாத்தீங்கன்னா first நமக்கு என்ன டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க? length. அப்போ first நம்ம வந்து length ன்னு எடுத்துக்கணும். செகண்ட் வந்து breadth கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த செகண்ட் வேல்யூ வந்து breadth ன்னு எடுத்துக்கணும். ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்றாங்க. So அந்த ஃப்ரேம் வந்து அந்த போட்டோ சைஸுக்கு எவ்வளவு தேவைப்படும், அந்த wooden strip வந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த given strips length வந்து 32 cm and breadth வந்து 21 cm. And again in the frame oda shape வந்து it's a rectangle. So rectangle na perimeter of rectangle formula எழுதிக்கோங்க. 2 into L plus B, that is 2 into 32 plus 21. ரெண்டுமே add பண்ணிக்கலாம் first. 32 and 21, 3 and 5. So equal to 2 into 53. இப்போ நம்ம இந்த 53 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3s are 6, 2 5s are 10. So 106 centimeter wooden strip நமக்கு தேவைப்படுது. Fifth sum. A rectangular piece of land measures 0.7 kilometer by 0.5 kilometer. Each side is to be fenced with 4 rows of wires. What is the length of the wire needed? என்னன்னா ஒரு rectangular size land வந்து fence போட போறாங்க, வேலி போட போறாங்க. So அது இந்த வேலி பண்றதுக்கு எவ்வளவு length of wire தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. First வந்து இதோட பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டா எவ்வளவு length நமக்கு wire தேவைப்படும்ன்றத கண்டுபிடிச்சிக்கலாம். First வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள், அதுக்கு 2 into L plus B ஃபார்முலா எடுக்கோங்க. and நீங்க கொடுத்திருக்க length பாத்தீங்கன்னா 0.7 கிலோமீட்டர் and breadth வந்து 0.5 கிலோமீட்டர். இது வந்து யூனிட் வந்து கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம மீட்டரா கூட கன்வர்ட் பண்ணிக்கலாம். மீட்டரா கன்வர்ட் பண்ணோம்னா இந்த 0.7ன்றது 700 மீட்டரா மாறிடும். ஏன்னா சில பேருக்கு டெசிமல் வந்தா கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு ரவுண்ட் ஃபிகர் வேணும்னா நீங்க மீட்டரா கன்வர்ட் பண்ணா you get the whole number. So 0.5 கிலோமீட்டர்ன்றத 500 மீட்டரா நம்ம கன்வர்ட் பண்ணிக்கலாம். and இல்ல உங்களுக்கு டெசிமல் வேல்யூ ஓகே அப்படினா இந்த மெஷர்மென்ட் வச்சு நம்ம சம் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் எழுதிட்டு 2 into L plus B. So length பாத்தீங்கன்னா 0.7 plus 0.5. So 0.7 and 0.5 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 0.7 and 0.5 12 1.2 வருது. இப்போ into 2 இதோட into 2 ஆட் பண்ணோம்னா நமக்கு 2 2s are 4 dot 2 1s are 2, 2.4 கிலோமீட்டர். அதாவது ஒரு ரோ ஆஃப் வயர் மொத்தம் 4 rows of wire போடுறாங்க. பட் ஒரு ரோக்கு வந்து we need 2.4 கிலோமீட்டர். அப்போ 4 rows என்ன வரும்னா 2.4 into 4. 4 4s are 16, டெசிமல் வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 1, 4 2s are 8, 9. So 9.6 kilometer of wire நமக்கு 4 rounds 4 சுத்துக்கு தேவைப்படுது. Sixth sum. Find the perimeter of each of the following shapes. A triangle of sides 3 cm, 4 cm and 5 cm. இது எப்படி பண்றதுன்னு பாப்போம். நம்ம இதுல A sum பார்க்கலாம். A triangle of sides 3 cm, 4 cm and 5. So ஒரு triangle பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 3 cm இருக்கு, ஒரு சைடு 4 and ஒரு சைடு 5 cm. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? Sum of all sides. இப்போ இந்த மூணு சைட்ஸும் ஆட் பண்ணா நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைச்சிடும். 3 plus 4 7, 7 plus 5 12. So first வந்து 12 cm. இப்போ B sum
an equilateral triangle of side 9 centimeter. Equilateral triangle பாத்தீங்கன்னா all sides equal அர்த்தம். எல்லா sides-உம் வந்து same measurement இருக்கும். அதுக்கு பேர் தான் equilateral triangle சொல்வாங்க. இப்போ வந்து ஒரு side 9 அப்படின்னா மற்ற 2 sides-மே 9 தான் இருக்கணும். ஏன்னா அதுதான் வந்து equilateral triangle சொல்வாங்க. இப்போ இந்த 9 மூணு 9 கவுண்ட் பண்ணலாம். So 3 into 9 27. So second oda answer வந்து 27 centimeter. C வந்து an isosceles triangle with equal sides 8 centimeter each and third side 6 centimeter. So equilateral triangle பாத்தீங்கன்னா all sides equal இருக்கும் and isosceles triangle பாத்தீங்கன்னா two sides வந்து equal இருக்கும் and one side வந்து different இருக்கும். So two sides வந்து 8 centimeter கொடுத்திருக்காங்க. So two sides 8 and one side வந்து 6 centimeter. If you add this 8 plus 8 16, 16 plus 6 22 centimeter. C வந்து 22 centimeter. Seventh sum, find the perimeter of a triangle with sides measuring 10 centimeter, 14 centimeter and 15 centimeter. இப்போ same formula தான். Perimeter of a triangle னா என்ன? Sum of all the sides of a triangle. இப்போ இங்க மூணு sides-உம் கொடுத்திருக்காங்க. இது just நம்ம இங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10, 14, 15. இப்போ நம்ம மூணுமே ஆட் பண்ணோம்னா 10, 14, 15, 9, 3. 39 centimeter. So மூணு sides-உம் ஆட் பண்ணும்போது we get 39 centimeter. Eighth sum, find the perimeter of a regular hexagon with each side measuring 8 meter. Hexagon பாத்தீங்கன்னா 6 sides இருக்கும் and 6 sides-க்கு பேர் தான் hexagon சொல்வாங்க. இப்போ என்னன்னா each side வந்து 8 meter இருக்கு. அப்போ 6 into 8. 6 into 8 என்ன வரும்? 48 meter. So இதோட measurement வந்து 48 meter. Ninth sum, find the side of the square whose perimeter is 20 meter. இந்த whole perimeter வந்து கொடுத்திருக்காங்க. So total perimeter வந்து 20 meter. இப்போ வந்து each side வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஃபார்முலானா perimeter of a square 4 into side that is 20 meter already கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு side நம்ம என்ன பண்ணனும்? டோட்டலா 4 sides இல்லையா? அப்போ the side of the square will be 20 by 4. 4 5s are 20. So each side is 5 meter. So each side 5 meter இருந்ததுன்னா நமக்கு perimeter வந்து 20 meter வரும். இப்போ 10th sum, the perimeter of a regular pentagon is 100 centimeter. How long is its each side? Pentagon பாத்தீங்கன்னா 5 sides இருக்கும், அதுக்கு பேர் pentagon சொல்வாங்க. And இப்போ வந்து perimeter கொடுத்துட்டாங்க. இது total perimeter வந்து 100 centimeter. As usual நம்ம previous பண்ண மாதிரி தான் நம்ம side கண்டுபிடிக்கணும் இங்க. So perimeter of regular pentagon 5 into S formula, that means 100 centimeter. And இப்போ number of sides in regular pentagon 5 and each side என்ன வரும்னா 100 by 5. So 5 2s are 10 and 0. So each side 20 centimeter. 11th sum, a piece of string is 30 centimeter long. What will be the length of each side if the string is used to form a square, an equilateral triangle, a regular hexagon? 30 centimeter string எடுத்திருக்காங்க. Stringனா ஒரு lengthy wire. அதுல ஒரு ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க, அப்புறம் வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஹெக்ஸகன் ஃபார்ம் பண்றாங்க. பட் எல்லாத்தோட பெரிமீட்டருமே வந்து 30 சென்டிமீட்டர் தான். ஏன்னா அந்த வயரோட லென்த்தே வந்து 30 தான். பட் இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணா அது சைஸ் என்னவா இருக்கும் அண்ட் ஒரு ஹெக்ஸகன் ஃபார்ம் பண்ணா அதோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும். Square formula 4 into S which gives you 30. இப்போ நம்ம sides கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணா S equal to 30 by 4. So என்ன வரும்? 30 by 4. So 4 7s are 28. Remaining 2 இங்க decimal வச்சுக்கலாம். and இங்க 0 add பண்ணிக்கோங்க. 4 5s are 20.
So அப்போ ஒரு ஸ்கொயரோட சைட்ஸ் என்ன வரும்? ஒவ்வொரு சைடுமே வந்து 7.5 centimeter. So first oda answer 7.5 centimeter. இப்போ B sum பாருங்க, an equilateral triangle. அப்போ என்ன ஃபார்முலா? sum of all sides. So ஒரு triangle எத்தனை sides இருக்கும்? 3 sides இருக்கும். அப்ப என்ன பெரிமீட்டர் கொடுத்திருக்காங்க? 30 by 3 sides. ஓகேங்களா? So 3 10s are 30. அப்போ triangle பண்ணும்போது each side வந்து 10 cm வரும். So ஒவ்வொரு சைடுமே 10 cm ஃபார்ம் ஆகும். Second formula 6 into side which gives you 30. அப்போ S is equal to 30 by 6. 6 5s are 30. So second பண்ணும்போது each side வந்து உங்களுக்கு 5 cm வரும். So C can answer 5 cm. 12th sum. Two sides of a triangle are 12 cm, 14 cm. The perimeter of the triangle is 36 cm. What is its third side? இப்போ ஒரு triangleல வந்து two sides கொடுத்திருக்காங்க. ஒரு side வந்து 12 and இன்னொரு side வந்து 14. And third side வந்து நமக்கு கொடுக்கல. But perimeter கொடுத்திருக்காங்க. Full perimeter, அது perimeter எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 36 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம் இத. இப்போ perimeter of a triangle na sum of all sides and sides given 12 and 14. So length of the thirds of the triangle is equal to, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு 12 plus 14 ஆட் பண்ணிக்கலாம். என்ன சொல்றது? 6 and 2 26. 36 minus 26 10. So third side வந்து உங்களுக்கு 10 centimeter. 13th sum. Find the cost of fencing a square park of side 250 meter at the rate of rupees 20 per meter. இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்கு. each side வந்து 250 மீட்டர் கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த பார்க்குக்கு வந்து நம்ம ஃபென்சிங் போடுறாங்க, வேலி போட போறாங்க. ஸோ அதுக்கு வந்து rupees 20 per meter காஸ்ட் ஆகுது. அப்போ மொத்த பார்க்குக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. ஐ வில் மேக் இட் as ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர். ஸோ each side is 250 meter. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் is equal to 250 into 4. அதாவது 4 into s இல்லையா ஃபார்முலா? பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் 4 into s. ஸோ 250 into 4 1000 மீட்டர். அந்த பார்க்கோட சுற்றளவு வந்து 1000 மீட்டர். அண்ட் பெர் மீட்டருக்கு வந்து 20 ருபீஸ் செலவாகுது. அப்போ நம்ம டோட்டல் 1000 மீட்டருக்கு வந்து நம்ம ஃபென்ஸ் போட்டோம்னா எவ்வளவு செலவாகும்? So fencing rate per meter rupees 20. Therefore cost of fencing is equal to 20 into 1000. So 2 ones are 2 and the 4 0 அப்படியே எழுதிக்கோங்க. Now 20,000. So டோட்டலா வந்து 20,000 நமக்கு செலவாகும் fencing பண்றதுக்கு. 14th sum. Find the cost of fencing a rectangular park of length 175 meter and breadth 125 meter at the rate of rupees 12 per meter. இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட சம் தான். இங்க வந்து ஸ்கொயருக்கு நம்ம பண்ணோம், இங்க வந்து ரெக்டாங்கிள் கொடுத்திருக்காங்க. பட் கான்செப்ட் வந்து சேம் கான்செப்ட் தான். லென்த் வந்து நமக்கு 175 கொடுத்திருக்காங்க and breadth வந்து 125 மீட்டர் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெரிமீட்டர் ஃபார்முலா. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்னது? 2 into L plus B. So therefore perimeter of the rectangular part 2 into 175 meter plus 125 meter. So ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம். 175 125 550 balance 1 10 balance 1 3. So 300 meter into 2. அப்ப என்ன வரும்? 2 3s are 6 600 meter. So perimeter எவ்வளவு வந்திருக்கு? 600 meter வந்திருக்கு. இப்போ வந்து fencing பண்றதுக்கு per meter வந்து 12 rupees இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இந்த 600 into 12 பண்ணா we get the total value of the fencing. அப்போ 12 into 6 12 6 are 72 and the ரெண்டு 0. So therefore rupees 7,200 required for fencing the rectangular park. இப்போ 15th sum. Sweetie runs around a square park of size 75 meter.
Bulbul runs around a rectangular path with length 60 meter and breadth 45 meter. Who covers less distance? Sweetie வந்து square sized shape parkல வந்து run பண்றாங்க. அதோட side வந்து 75 meter. And Bulbul வந்து ஒரு rectangular shape parkல running போறாங்க. அதோட length and breadth பாத்தீங்கன்னா 60 and 45. இதுல ரெண்டு பேர் வந்து யார் கம்மி distance வந்து run பண்ணுவாங்க, running போவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. So that side of the square park 75 meter. Perimeter of square 4 into side. 4 into side, formula for perimeter. So 4 into 75, 4 5s are 20, 2 balance, 4 7s are 28, 30. 300 meter அவங்க running போறாங்க. Rectangular park, so அதோட formula 2 into L plus B. So 60 plus 45, 60 and 45 நம்ம add பண்ணோம்னா we get the answer 105. So 2 into 105, 2 5s are 10, balance 1, 2 1s are 2. So 210 meter. இப்போ இங்க 300 கவர் பண்றாங்க, இவங்க 210 meter கவர் பண்றாங்க. Hence, Bulbul covers less distance compared to Sweetie. இப்போ 16th sum, what is the perimeter of each of the following figures? What do you infer from the answers? இப்போ நம்ம first sum பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் எல்லா sides-உம் வந்து நீங்க add பண்ணி perimeter எழுதணும். So இங்க எல்லாமே 25 கொடுத்திருக்காங்க. So 25 into 4, 100 centimeter. So A answer 100 centimeter. இப்போ B பாருங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 10 10 கொடுத்திருக்காங்க, 40 40. டேட்டாவே கவுண்ட் பண்ணிக்கலாம். 10 plus 40 50 and இங்கேயும் 50. That means 100 centimeter. And C sum பார்க்கலாம். இங்க 20 20 மேல 30 30. So 20 20 40 and 40 plus 60 100. And இங்க D sum 30 30 60 and 40. 60 and 40 100 centimeter. எல்லாத்துக்கும் same measurement தான் வருது. So இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா last வந்து what do you infer from the answers? So நமக்கு இதுல என்ன தெரியுது, எல்லாத்துக்கும் same perimeter இருக்குன்னு தெரியுது. All shapes have same perimeter. இப்போ 17th sum, Avneet buys 9 square paving slabs, each with a side of half meter. He lays them in the form of a square. What is the perimeter of his arrangement? 17th வந்து மொத்தம் 4 sum கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றா finish பண்ணலாம். First A வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the perimeter of his arrangement? Avneet என்ன பண்றாருன்னா ஒரு 9 square paving slab எடுத்திருக்காரு. So paving slabs na tiles நம்ம platform நடந்து போன ரோட்ல அங்க fix பண்ணிருக்க tiles தான் paving slab னு சொல்வாங்க. And ஒவ்வொரு the slab ஓட அளவு வந்து half மீட்டருக்கு breadth இருக்கு. So இது ஒரு side வந்து half meter. So இந்த மாதிரி அவரு the square tiles வந்து 9 எடுத்திருக்காரு. So 1 2 3 4 5 6 7 8 9. So 9 square வச்சு அவர் இந்த ஒரு shape form பண்ணி fix பண்ணிருக்காரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா what is the perimeter of his arrangement? இப்போ இதோட arrangement இப்போ arrange பண்ணிருக்காங்களே இந்த square மாதிரி அவர் fix பண்ணிருக்காரு. அதோட perimeter என்னன்னு அப்படி கேக்குறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து half meter, ஒவ்வொரு சைடுமே வந்து half meter. இப்போ நம்ம மொத்தம் எத்தனை sides இருக்குன்னு பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ 1/2 into 12. So 2 6 are 12 and 1 into 6 6 meter. So first sum கான answer வந்து 6 meter. 17th ல வந்து B பாருங்க. Sherry does not like his arrangement. She gets him to lay them out like a cross. What is the perimeter of her arrangement? Sherry என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு ஷேப் அவர் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு இல்லையா, அந்த டிசைன் அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஷேப்ல அவங்க டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க.
இப்போ இதோட பெரிமீட்டர் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயே வந்து நம்ம சைட்ஸை கவுண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை சைட்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. So 20 sides irukku. That means half into 20. 2 tens are 20. 1 into 10 20 meter. So இதுக்கு வந்து 6 meter perimeter and இதுக்கு வந்து 20 meter வருது. இப்போ C என்ன கேட்டிருக்காங்க பாப்போம். இப்போ C என்ன கேட்டிருக்காங்கன்னா which has greater perimeter. So யாரோட பெரிமீட்டர் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. Obviously நமக்கு ஷெரியோட பெரிமீட்டர் தான் அதிகமா இருக்கு, which is 20 meter. And fourth பாருங்க, Avneet wonders if there is a way of getting an even greater perimeter. Can you find a way of doing this? The pavement slabs must meet along complete edges. That is, they cannot be broken. இப்போ அவனுக்கு என்ன பண்றாருன்னா வேற ஏதாவது ஷேப்ஸ் இருக்கா நம்ம இந்த ஸ்லாப் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு அண்ட் அவங்க ஃப்ரெண்டு ஷெரி வந்து ஒரு கிராஸ் செக்ஷன்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ வேற ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குமா ஃபிக்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேற எந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ திஸ் வே we can fix it. We can fix all the 9 squares. So இந்த மாதிரி straight way ல நம்ம இந்த 9s 1 2 3 4 5 6 7 9. So இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 10th சாப்டர்ல எக்ஸசைஸ் 10.1 ஃபுல்லா முடிச்சிட்டோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.